நெஞ்சை உறைய வைக்கும் ஒரு உண்மை சம்பவம் இது. பாலை நிலங்களால் சூழப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தில் ஒரு பெண் தன் ஒரே ஒரு மகனுடன் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஒரு கண் இல்லை. தன் ஒற்றை கண்ணை வைத்து வாழ வேண்டிய நிலை. கணவனின் இறப்பிற்குப் பின் அவள் வாழ்வதற்கான ஒரே ஒரு காரணம் தன் ஒற்றை மகன்தான். தன்னிடமிருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தாள். மிகுதியிருந்த சொத்துக்களை தன் மகனின் கல்வி செலவிற்காக தயார் செய்து வைத்திருந்தாள். நல்ல ஒழுக்கம் மிக்க மகன், இரக்கமானவன், புத்திசாலி, ஊரில் எல்லோரும் புகழும் வண்ணம் அவன் நடந்து கொள்வான். பள்ளியிலும் முதல் மதிப்பு பெறும் மாணவனாகவும் இருந்தான். காலங்கள் உருண்டோடின. அவன் ஒருமுறை மாநிலத்திலேயே முதல் மதிப்பு பெற்று மாநிலத்திற்கும் அவனது பள்ளிக்கும் பெருமை சேர்த்தான். இந்த செய்தியை அறிந்தவுடனேயே அவனது தாய் பள்ளியை நோக்கி ஓடினாள். மகனின் வகுப்பறை எது என்று அறிந்து அங்கு சென்று வாரி அணைத்து முத்தமிட்டாள். இறைவனுக்கு நன்றி சொன்னாள். மிகுந்த சந்தோஷத்துடன் வீட்டிற்கு வந்து அவனுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து வைத்தாள். மகனின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தாய் அவன் வந்தவுடன் ஆசையாய் அவன் அருகில் சென்றாள். ஆனால் அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். தாயுடன் பேசவில்லை. நேராக அறைக்குள் சென்று படுத்துவிட்டான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பதட்டத்துடன் ஓடி சென்று என்னவென்று கேட்டாள் கவலையுடன். மகன் சொன்னான், நீ ஏன் என் பள்ளிக்கு வந்தாய்? அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள். நீயோ குருடி. என் நண்பர்கள் என்னை குருடியின் மகன் என்று அவமானப்படுத்துகிறார்கள். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இதன் பின்னர் நீ என் பள்ளியின் பக்கமே வரக்கூடாது என்றான் கோபமாக. இதை கேட்டு அதிர்ந்து போனாள் தாய். ஆனாலும் மகனின் சந்தோஷம் கருதி இனி நான் பள்ளிக்கு வரமாட்டேன் என்று சத்தியம் செய்தாள். சில நாட்களும் சென்றது. இப்போது அவனது சுபாவம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. தன்னை தேடி வரும் நண்பர்களின் முன் வரவேண்டாம் என்று தன் தாயை எச்சரித்தான். அவளும் கண்கலங்க சரி என்றாள். இன்னும் சில நாட்கள் சென்றது. தான் குருடியுடன் இருப்பது அவமானம் என்றும் தான் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதாக கூறி வீட்டை விட்டே சென்று விட்டான். தாயோ அவனை நினைத்து கதறி துடித்தாள். தினம் தினம் பள்ளியில் இறுதி பரீட்சையில் பாஸ் ஆகி மருத்துவக் கல்லூரிக்கு மகன் தேர்வாகியிருந்தது அவளுக்கு தெரிய வந்தது. தலைநகருக்கு சென்று படிக்க வேண்டும், நிறைய செலவாகும் என்றான். தாயும் மிகுந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்று மகனுக்கு அனுப்பி வைத்தாள். 5 ஆண்டுகள் சென்றது. இப்போது அவளது மகன் ஒரு மருத்துவன். அவனை பார்க்க பலமுறை முயற்சி செய்தும் பயனற்று போயின. சில நாட்களுக்குப் பிறகு அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில், அம்மா, நான் இந்த நாட்டில் சிறந்த மருத்துவர்களில் ஒருவன். குருடியின் மகன் மருத்துவன் என்றால் எனது மரியாதை பாதிக்கப்படும். அதனால் நான் இந்த நாட்டை விட்டும் உன் பார்வையை விட்டும் கண்காணாத தேசம் செல்கிறேன். இதுதான் அந்த கடிதத்தின் வரிகள். துடித்து போனாள் தாய். சில வருடங்கள் சென்றது. முதுமையும் வறுமையும் அவளது ஒற்றை கண் மட்டுமே அவளிடம் மிஞ்சியிருந்த சொத்துக்கள். வறுமையின் காரணமாக அவள் ஒரு பணக்கார வீட்டில் ஆயாவாக வேலை பார்த்து வந்தாள். அந்த வீட்டின் எஜமானி இளம் வயது பெண். நல்ல இலகிய மனமுடையவள், இரக்கமிக்கவள். அவளும் ஒரு மருத்துவராகவே இருந்தாள். இந்த தாயை தனது தாயாக நேசித்து அன்பு காட்டி வந்தாள். எல்லாம் நன்றாகவே சென்றது. எஜமானியின் கணவன் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தான். தனது எஜமானியின் கணவன் வருகிறார் என்பதால் வாய்க்கு ருசியாக நல்ல உணவுகளை தயார் செய்தாள் அந்த தாய். வீடு வந்த எஜமானியின் கணவன் சில நாழிகைகளுக்குப் பின்னர் சாப்பிட அமர்ந்தான். உணவை ஆசையாக அவன் வாயில் வைத்தவுடனே அவனது முகம் மாறியது. முகம் சுருங்கிப் போனது. சடார் என்று திரும்பி மனைவியை பார்த்து கேட்டான், இதை நீ சமைத்தாயா என்று? மனைவி குழப்பத்துடன், இல்லையே என்றாள். அப்படியானால் யார் சமைத்தது என்றான். வீட்டு வேலைக்காரி சமைத்தாள் என்றாள் மனைவி. உடனே எழுந்து அடுப்படிக்கு சென்று எட்டி பார்த்தான். அங்கே அவனது குருட்டுத்தாய். அதிர்ந்து போனார்கள் இருவரும். இவள் எப்படி இங்கே என்று ஆத்திரமும் கோபமும் அவன் மூளையை ஆட்டுவித்தது. என் மருமகளா என் எஜமானி என்ற கேள்வியும், இத்தனை நாட்கள் நான் வளர்த்தது என் பேரனா என்ற சந்தோஷமும் அந்த தாயின் இதயத்தை நிரப்பின. உணர்ச்சிகளால் அவள் எதுவும் பேசவில்லை. மீண்டும் சாப்பாட்டு அறைக்கு வந்த மருத்துவன் தன் மனைவியை பார்த்து, இந்த குருடியை உடனடியாக கொண்டு சென்று வேறு எங்கேயாவது கண்காணாத இடத்தில் விட்டுவிடு என்று கத்தினான். அவன் சத்தம் அடுப்படியில் நின்ற அந்த அவலை தாயின் காதில் கேட்கவே துவண்டு போனாள். வாழ்க்கையை இழந்த பின்பும் வாழ வேண்டுமா என எண்ணி வேதனையில் துடித்தாள்.
தனது கணவனின் பிடிவாதமும் கோபமும் எல்லை மீறி செல்லவே அவனது மனைவியான அந்த பெண் மருத்துவர் வேறு வழியின்றி அந்த தாய்க்கு போதுமான பணத்தை கொடுத்து அவள் வாழ்ந்த இடத்திற்கே மீண்டும் அனுப்பி வைத்தாள். காலம் மீண்டும் வேகமாக சென்றது. இப்போது அந்த மருத்துவனின் முடியெல்லாம் நரைக்க ஆரம்பித்து விட்டது. உடல் பலம் சற்று சோர்ந்தும் போய்விட்டது. கணவனின் சுயநலம், நன்றி மறத்தல் போன்ற காரணங்களினால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவனது மனைவியும் அவனை விவாகரத்து செய்துவிட்டு மறுமணம் செய்து கொண்டாள். இப்போது அந்த மருத்துவமனிடம் பணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. தனிமரமாக எதிர்காலங்கள் சூனியமான நிலையில் ஆறுதலுக்கு கூட யாருமின்றி நீர்க்கதியாய் நின்றான். இப்போதுதான் அவன் தாய்க்கு செய்த துரோகங்கள் அவனது நெஞ்சை கலங்கடித்தன. அவன் செய்த பாவங்களின் பாரம் புரிந்து குற்ற உணர்ச்சியில் துடிக்கத் தொடங்கின. ஒரு நாள் காலை அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது. அதில் அவனது தூரத்து உறவினர் ஒருவர் பேசினார். உன் தாய் மரணிக்கும் தருவாயில் இருக்கிறாள் என்பதே அந்த செய்தி. உடனடியாக அவன் கிளம்பி தன் தாய் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அவன் சென்றபோது அவளது உயிர் பிரிந்துவிட்டது. உயிர் போன நிலையில் அவளை பார்த்த மருத்துவன் அம்மா என கத்தினான். கண்ணீர் விட்டான். உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்ய உதவினான். இப்போது அவனது உறவினர் ஒரு கடிதத்தை அவனிடம் கொடுத்தார். தான் மறைந்த பின்னர் மகன் வந்தால் இதை கொடுக்குமாறும், வரவில்லை என்றால் இந்த கடிதத்தை எரித்து விடுமாறும் உன் தாயார் கடைசி தருவாயில் வேண்டி கேட்டுக்கொண்டதாகவும் அவர் சொன்னார். அந்த கடிதத்தை பிரித்து வாசித்தான். வாசித்ததும் அவன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அந்த பாலை நிலத்தையே சகதியக்கியது. அதிலிருந்த வரிகள் இதுதான்: அன்பு மகனே, எனக்கு தெரியும் என் உருவத்தை பார்க்க உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று. அதனாலேயே எனது மரணத்திற்குப் பின் நீ வந்தால் மட்டும் இதை கொடுக்கும்படி சொன்னேன். மற்றபடி எனது அன்பு என்றுமே மாறாது. அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். மகனே, நான் குருடிதான். உனக்கு குருடித்தாய் இருந்திருக்க கூடாதுதான். எனக்கு உன் உள்ளம் புரிகிறது. உனது உள்ளத்து உணர்வுகளை நான் பெரிதும் மதிக்கிறேன். நான் உன்னை சபித்தது கிடையாது. ஏன் கோபப்பட்டது கூட கிடையாது. எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணி இருந்தால் நான் இன்னொரு திருமணம் செய்து நன்றாக வாழ்ந்திருப்பேன். நான் உனக்காக மட்டுமே வாழ்ந்தேன். அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாய். மகனே, உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடியானேன் என்று? உன்னுடைய சிறிய வயதில் பாதையில் விளையாடக் கொண்டிருந்தபோது ஏதோ ஒரு பொருள் உன் கண்ணில் பட்டு உன் கண் குருடாகிவிட்டது. மருத்துவர்கள் யாரேனும் உடனடியாக கண்தானம் செய்தால் உன் பார்வையை மீண்டும் கிடைக்க வைக்கலாம் என்றனர். என்ன செய்வதென்று தெரியவில்லை. கண் தானம் செய்யும் வரை காத்து கொண்டிருக்க நேரமும் இல்லை. அதனால் என்னுடைய ஒரு கண்ணை உடனடியாக தானம் செய்து உனக்கு பார்வை கிடைக்க செய்தேன். எனது கண்களே இன்று உன் கண்களாக இருக்கிறது. நீ இந்த உலகத்தையும் வாழ்க்கையையும் பார்ப்பது அந்த கண்களாலேயே. உனக்கு இதுவும் அவமானம் என்றால் உனது வலது கண்ணை பிடுங்கி எறிந்துவிடு. ஏனென்றால் அது ஒரு குருடியின் கண்ணல்லவா? இல்லை, மனம் இருந்தால் அப்படியே விட்டுவிடு. அந்த கண்களால் நான் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். இப்படிக்கு என்றும் அன்புடன் உன் குருட்டு அம்மா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்னையை நேசிப்போம். நன்றி.